பேசாமல் இவங்ககிட்டலாம் போய் கேட்குறது கெஞ்சிட்டு, ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் இவங்க வாபஸ் வாங்குவாங்க. இன்னைக்கு கூட முதல்வர் வந்து என்ன பேசியிருக்காரு, இப்போ 2 நாளுக்குள்ள எந்த நேரத்திலும் இந்த ஆட்சி கவிழலாம். என்னைக்குங்க அவங்க சுயமாக முடிவு எடுத்திருக்காங்க. அதிகாரத்தில் பங்குன்னு பேசின திருமாவளவன் இங்கே ஒரே ஆதவஜனாப்பு அங்கே இருக்கும்போது, விசிகாவில் இருக்கும்போது ஒரே சிங்கமாக உரிமை விட்டு கர்ஜனை பண்ணிட்டு உள்ளே போனார். போயிட்டு திரும்பி வரும்போது அது அந்த இது அதிகாரம் தான். இப்போ விசில் ஆட்சி உங்களுக்கு, விசில் புரட்சி உங்களுக்கு, விசில் அவர் ஸ்டாலின் கீழ அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் 2 பேர் போட்டிருக்காங்க. பாலசுப்ரமணியன் ஒருத்தர், விஜய் நாராயணன் ஒருத்தர், அவர் அட்வொகேட் ஜெனரல். அந்த விஜய் நாராயணன் தான் வந்துட்டு கேரளா அந்த பக்கம் தமிழ்நாட்டு பகுதியெல்லாம் கேரளாவோட எண்ணெய் கொடுத்த பணிக்கர், KM பணிக்கருடைய பேரன். அப்போ வேண்டியவர்களை நீங்க வைக்கிறீங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் போக, நம்ம திராவிட ஸ்டைல்லையே என்ன, திராவிடத்துல நம்ம என்ன வித்தியாசம், சும்மா அங்கே அதான் அந்த புகைப்படத்தில் நடுவில் ஸ்டாலின் இருந்தார், சுற்றி இருந்தவங்க எல்லாரையும் அப்படியே கூட்டின்னு வந்துட்டு ஸ்டாலின் ஃபோட்டோ எடுத்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, 1000 இப்போ கொடுக்குறோம், இந்த 2500 விஷயத்த மறுபரிசீலனை மறுசீரமைப்பு செய்கிறோம். அப்போ அதே தானே 2500 லட்சியம், 1000 நிச்சயம், அதே திராவிடத்தில் தானே நிற்கிது. சொல்லுவேன், அது பேரை சொல்லுவேன், அதை சகலகலா சண்டாளனே முரசொலியில் வந்திருக்கு. ஒரு ஃபுல் பக்க கவிதை, பொது கவிதை. பொது கவிதை வேற, அவருக்கு எதிராக அந்த கவிதை இப்போ வருது. உங்க மேல டார்ச் அடிக்கிறதே அது சகலகலா சண்டாளனேன்னு போட்டு அது ஸ்வீட் பாக்ஸை பஞ்சின்னு வச்சுப்போம். அது அந்த காலத்தில் ஸ்வீட் பாக்ஸு. இப்போ எல்லாம் நம்ம தான் ஜென்ஸிக்கு வந்துட்டோம்ல, ஏன்னா அதை புரிஞ்சுங்க, நம்ம ஜென்ஸிக்கு வந்துட்டோம். அந்த லாட்ரி குடும்பம் மட்டும்தான் இங்கே பவர் சென்டர், ஒரே ஒரு பவர் சென்டர் தான் அப்படின்னு சொல்லி நானே அதுக்கு பயந்து தான் ஆட்சி நடத்தும். 1200 கோடி கோவிந்தா, 1200 கோடி ரூபா கோவிந்தா. இந்த 25 கலைஞ்சு அங்கே திரும்ப போகுது. இந்த இடத்துல தான் வந்து தந்தி 150 கோடி ரூபாய்க்கு அந்த பெயர் கொண்ட ஒரு சேனலை, டிவி சேனலை ஒரு முக்கிய புள்ளி வாங்கி விட்டார். வாங்கியாச்சு. யார் வாங்கினவரு? வளர்ந்தவரா இருப்பாரு. இப்ப அவர்கிட்ட போய் பாருங்கன்னு என்ன அர்த்தம்? ஐயா கான்ட்ராக்ட்லாம் ரினியூ பண்ணணும்னா போன முறையில கை மாறுந்து மட்டுமே 60,000 கோடி. யாருக்கு அது போயிருக்கும்? அப்ப ஆட்சியில இருந்தவங்க யாருக்கும் அவங்களுக்கு போயிருக்கும். அதனால தான் மாப்பிள்ள மாதிரி ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். உங்களுடைய தொடர்ந்த பேராதரவுக்கு நன்றி. வழக்கம் போல இன்னைக்கு சனிக்கிழமை பஞ்சாயத்தை கூட்டுறவங்க தேர்தலுக்கு பிறகான இது ஒரு பஞ்சாயத்து. நிறைய பஞ்சாயத்தோடவே வந்திருக்கிறார் மதிப்புக்குரிய திரிசக்தியார் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். பஞ்சாயத்தை கூட்டுறவங்கன்றதுக்கு முன்னாடியே வழக்கம் போல ஒரு பாட்டு எதிரொலிச்சுக்கிட்டே வருது. இதை நீங்க விட மாட்டீங்க போல. நான் ஒரு முறையும் தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏங்க, எனக்கு நான் தனியாக வரும்போது ஏதோ பாட்டு முணுமுணுத்துட்டு வருவேன். நான் அந்த காலத்து ஆளு, ஏதோ பழைய பாட்டெல்லாம் ஞாபகம் வரும். இப்போ என்ன ஞாபகம்? அந்த நாடகம் இந்த மேடையில் காதில் விழுது. அதான், இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மா, இன்னும் எத்தனை நாளம்மா, இந்த பாட்டு ஞாபகம் வருது. நீ தமிழ்நாட்டுடைய நிலை, நம்ம வெற்றி பெற்ற விஜய் அவர்கள் வெற்றிகரமாக எப்படியோ ஆட்சி அமைத்தார். கஷ்டப்பட்டு பல சவால்களை சந்தித்து, கெஞ்சக்கூடாத இடங்களில் போய் கெஞ்சி, உட்கார இடமே இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் வந்து சோபா எல்லாம் நாங்க கெஞ்சிரோம். யாரு? நாங்க கெஞ்சிராளா? ஒரு ஆளா போய் பார்த்தீங்கல்ல, போய் கேட்டீங்கல்ல, அப்பெல்லாம் கேட்டு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், சவால்களை சந்தித்து. ஏன்னா அவருக்கு வந்து மக்கள் வந்து 108 கொடுத்துட்டாங்க, ஆனால் 118 வரலன்றது ஒரு ஒரு சிக்கல் தான். வெற்றியிலும் ஒரு பின்னடைவு. அந்த வெற்றியை முழுமையாக்கி ஆட்சியில் அவர் முடிவெடுத்திருக்கலாம். பேசாமல் இவங்ககிட்டலாம் போய் கேட்குறது கெஞ்சிட்டு, ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் இவங்க வாபஸ் வாங்குவாங்க. இன்னைக்கு கூட முதல்வர் வந்து என்ன பேசியிருக்காரு, இப்போ 2 நாளுக்குள்ள எந்த நேரத்திலும் இந்த ஆட்சி கவிழலாம், 2029 வந்து இது சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து வரலாம், திமுக தயாராக இருங்கள். எந்த நேரம் பல முறை பேசியிருக்கோம். ஆமாம், எந்த நேரத்தில் ஆட்சி கவரலான்னு என்ன அர்த்தம்? வாங்கன்னு கூப்பிட்டா அனுப்பிச்சவங்கலாம் நான் அந்த 4 கட்சி திருப்பி வந்துட போகிறாங்க. 4-2-8 அனுப்பிச்சவங்களாம்.
அவங்க தானே அனுப்பிச்சு விட்டாரு. யார் அனுப்பிச்சு விட்டாரு? விசிக கம்யூனிஸ்ட் ஏங்க இல்ல, அவங்க சொந்தமா சுயமா முடிவெடுத்து போய் சேர்றாங்க. அவங்களுக்கு ஒரு கொள்கை என்னைக்குங்க இல்லை. அவங்க என்னங்க சுயமா நீங்க இப்படி போயிட்டு- என்னைக்குங்க அவங்க வந்து சுயமா முடிவு ஆ, எடுத்திருக்காங்க? அப்போ வந்து முதல்ல இல்ல, வந்து இல்ல, இருங்க இருங்க. என்னைக்குங்க அவங்க பெரிய வார்த்தையை சொல்லிட்டு என்னைக்குங்க அவங்க சுயமா முடிவு எடுத்திருக்காங்க? அதிகாரத்துல பங்குன்னு பேசின திருமாவளவன் இங்க ஒரே ஆதவஜனாப்பு அங்க இருக்கும்போது விசிகால இருக்கும்போது ஒரே சிங்கமாக உரிமை விட்டு கர்ஜனை பண்ணிட்டு உள்ள போனாரு. போயிட்டு திரும்பி வரும்போது அது அந்த இது அதிகாரம் என்ன? அது கொ- அதற்கான நேரம் வரும்பொழுது பேசுவோம். ம். இப்படித்தானே நடந்துச்சு. பிளாஸ்டிக் சேர் தானே அப்பவும். ம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு கட்சியும் அப்படிதான். ம். இதே கம்யூனிஸ்ட் வந்து ஒரு காலத்துல உண்டி குலுக்கி அவங்க திரள் நீதி வச்சு தான் கட்சி நடத்துனாங்க. ம். இன்னைக்கு 15 கோடி 10 கோடி. இப்ப கூட வீரபாண்டியன் பேசினார்ல ஒரு பத்திரிகை பேட்டியில, ம். அன்னைக்கு அந்த பணத்தை வாங்கியிருக்க கூடாதுன்னு அவரே வருத்தப்பட்டாரு தப்புதான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ம். ஆமா, முஸ்லீம் லீக் அவங்க பொதுவா வந்து திமுக பக்கம் தான் இருப்பாங்க. ம். ஆஹ் ஆக சொன்னா வந்துருவாங்கன்றீங்க. ஆமா கூப்பிட்டா ம். இப்போ அதுதான் நீங்க கூப்பிட கூட வேணாங்க. இப்படி சொன்னா வந்துருவாங்க. ஆஹா. ம். இப்போ ஃபேஷனே வேற. ம். உங்களுக்கு தான் விசில் அடிக்க முடியுமா? ம். எங்க தலைவர் ஸ்டாலின் விசில் அடிக்க மாட்டாரா? ம். அதாவது விசில் ஆட்சி உங்களுது, ம். விசில் அவர் கையில இருக்கு. ம். இது ஸ்டாலின் கையில. இது இது புரியுதுங்களா? வித்தியாசமா இருக்கா? ம். ம். பழைய ஜோக்கு வந்து மாப்பிள்ளை அவரு தான், ஆனா சட்டை எங்களுதுன்னு சொல்லுது, அது பழசு. ம். இப்ப விசில் ஆட்சி உங்களுது, ம். விசில் புரட்சி உங்களுது, ம். விசில் அவர் ஸ்டாலின் கையில இருக்கு. ம். அவர் எப்ப விசில் அடிச்சாலும் இந்த 4 பேர் போயிடுவாங்க. ம். உங்களுக்கு வந்து நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொன்னாங்கல்ல, ம். நேத்து போட்டிருக்காங்க. இவர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் இந்த சட்ட அதிகாரிகள்லாம் போட்டிருக்காங்க. ம். அதுல கௌதம்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. ம். அவர் யாரு? அவங்க அப்பா திருமல ராஜான்னு கம்யூனிஸ்ட் வழக்கறிஞராக இருந்தவர். ம். எஸ்கே கவுல் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தபோது அப்போ ஒரு பெரிய ஒரு தகராறு இருந்துச்சு. அவர் ஏதோ ஒரு நெறிமுறைகள்னு சொல்லி ஒரு விதிகள்லாம் கொண்டு வந்தார் ம். ஹைகோர்ட். அதுக்கு எதிராக வந்து இந்த திருமல ராஜா அவர் கம்யூனிஸ்ட், அவர் ம். வழக்கறிஞர். இவங்க அப்பா ம். அவர் தான் வந்து பெருசாக எடுத்து அது ஒரு போராட்டம்லாம் பண்ணார். ம். அது கம்யூனிஸ்ட் அவர். அவர் இந்த பார் கவுன்சில் அது இது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அந்த மாதிரி அந்த பெரிய ஒரு பிரபலமான வழக்கறிஞர். இந்த போராட்டங்கள் அதெல்லாம் அவருடைய பையன் தான் இந்த கௌதம். அவர் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகணும்னு ட்ரை பண்ணாரு, முடியல. ம். இப்போ ம். கம்யூனிஸ்டுகளுடைய அழுத்தத்தால தான் அவரை கொண்டு இருக்கிறதா சொல்றாங்க. ம். அதாவது அவர் நல்ல என்னடா கொண்டு வந்திருக்காங்க. ஏஏஜி அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் 2 பேர் போட்டிருக்காங்க. பாலசுப்ரமணியன் ஒருத்தர், ம். ம். விஜய் நாராயணன் ஒருத்தர். ம். அவர் அட்வொகேட் ஜெனரல். அந்த விஜய் நாராயணன் தான் வந்துட்டு கேரளா அந்த பக்கம் தமிழ்நாட்டு பகுதியெல்லாம் கேரளாவோட எண்ணெய் கொடுத்த பணிக்கர் KM பணிக்கருடைய பேரன். பேரன். ம். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு கூடுதல் தகவல் நம்ம சொல்லணும். நமக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லாம இருந்தா மண்டை வெடிச்சிடும் நமக்கு. ம். ஆனாலும் வந்து ம். அவர் தான் வந்து விஜய் வந்து அந்த ஹம்மர் ஒரு ஏதோ ஒரு கார் ஒன்று இது வெளிநாட்டு பண்ணிட்டு கார் வெளிநாட்டு கார் இறக்குமதி இறக்குமதி பண்ணி அது வழக்கெல்லாம் வரி. நடந்தது. ம். அந்த வழக்குக்காக அப்பியர் ஆனவர். நம்ம வந்து அதை தவறுன்னு சொல்லல. நம்ம எப்பவுமே நமக்கு ஒரு நம்பிக்கையானவங்க தெரிஞ்சவங்கள தான் பதவியில வைப்போம். ம். ம். அந்த மாதிரி அவர் வைக்கிறாருன்னு நம்ம அதை எடுத்துக்கணுமே தவிர, நீங்க வந்து திமுகல இருக்கும்போது இப்ப கூட ஒரு ஜோசியரை வச்சாரு. நமக்கு என்னன்னா அந்த ஜோசியரோட பின்னணி சர்ச்சை அது ஒரு பக்கம். ம். அவர் ஏதோ கொலை முயற்சி பண்ணாரு, 3 திராவிட மாடல்ல அவர் 3 மனைவிகள் அப்படிலாம் சொன்னாங்க. ம். சரி, அதெல்லாம் அவருடைய பர்சனல். அதுக்காக அவர்கிட்ட ஒரு திறமை இருந்தா பயன்படுத்திக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ம். ஆனால் ம். என்னன்னா விஜயோடைய நிலைமையை பார்க்கும்போது தான் வந்து நமக்கு கஷ்டமா இருக்கு. யாரை எங்கே இது வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, ம். அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் தெரியலே. அதான் பேதம் இப்ப புரியலே. ஒரு போலீஸ் அதிகாரிய முக்கியமான பொறுப்புக்கு போடுறாரு. அந்த போலீஸ் அதிகாரி தான் கரூர் நெரிசல்ல 41 பேர் இறந்ததை வந்து உடனே திமுக அரசு சிபிசிஐடி விசாரணை அவர் தலைமையில்னு போட்டுச்சு. அவருடைய விசாரணை சரிபட்டு வராது அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போனது விஜய் தரப்பு. ஆமா, இப்ப அவரை கொண்டு வந்து உளவுத்துறையில போட்டாங்க. என்ன அது கதையா இருக்குது. எல்லாமே சர்ச்சை. இப்ப போட்டிருக்கிற அட்வொகேட் ஜெனரல் நம்ம தமிழ்நாடு பிரச்சனைக்கு கேரளா பிரச்சனைக்கு தண்ணி முல்லை பெரியார் இருக்கு, பஞ்சாயத்து நொய்யாறு இருக்கு, நிறைய நொய்யாறு இருக்கு. கேரளாவோட பிரச்சனை எல்லாமே இருக்கு. இருக்கு. இவர் எப்படி அதை சரிப்பட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காக வாதாடுறார்? இல்லைங்க, அதுதான் சொல்றேன். ஏன் அவர் இப்படி எல்லாம் என்னதான் சொன்னீங்களே, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல, ம். அண்டங்காக்கிக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியல. அதான் புரியாம இதுதான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இருக்கு. இது சரி. வந்து இருக்கு. இது ஒண்ணு நடந்திருக்குங்களா? சரி. இதுல வந்து நீங்க அப்போ வேண்டியவர்களை நீங்க வைக்கிறீங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் போக, ம்.
நம்ம திராவிட ஸ்டைல்லையே நம்ம என்ன திராவிடத்துல நம்ம என்ன வித்தியாசம், சும்மா அங்கே அதான் அந்த புகைப்படத்தில் நடுவில் ஸ்டாலின் இருந்தார், சுற்றி இருந்தவங்க எல்லாரையும் அப்படியே கூட்டின்னு வந்துட்டு ஸ்டாலின் ஃபோட்டோ எடுத்துட்டு ஐயா மாண்புமிகு முதல்வர் விஜய் அவருடைய ஃபோட்டோ வச்சுட்டா தாவேக ஆட்சி. அதே திருமாவளவன், அதே கம்யூனிஸ்டுகள், அதே முஸ்லீம் லீக். அதனால சொல்றேன், அதாவது அந்த இதுல மாடல்ல புரட்சி செய்த கட்சி அதே கட்சி, அதே புரட்சி இங்க நடக்கும். அதே புரட்சி இப்போ அதே மாதிரி புரட்சி தான், திராவிட புரட்சி தான். இப்போ உங்களுக்கு அது வந்து புரியல அப்படின்னா மக்களுக்கு, இல்லைங்க இது வேறங்க, இது அங்க தலைவர் அது வேற, அப்படியா ரைட்டு. அப்போ அண்ணாதர ஆட்சிக்கு வந்தபோது முதலாக அறிஞர் அண்ணா வந்தபோது என்ன சொன்னாரு, ரூபாய்க்கு 3 படி அரிசின்னாரு. அப்புறம் ஆட்சிக்கு வந்தப்பறம் 1 படி கொடுத்தாரு. என்ன சொன்னாரு, 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். ஆமா சொன்னாரு. இப்ப திராவிடம் எங்க ஆரம்பிச்சது, அங்கதான் ஆரம்பிச்சது. ஆமா. இப்போ 2500 நாங்க பெண்களுக்கு மகளிர் அந்த உதவித்தொகை. இப்ப என்ன சொல்றாங்க, 1000 இப்ப கொடுக்குறோம். இந்த 2500 விஷயத்த மறுபரிசீலனை மறுசீரமைப்பு செய்கிறோம். அப்ப அதே தானே, 2500 லட்சியம், 1000 நிச்சயம். அதே திராவிடத்துல தானே நிக்குது. நீங்க அது எல்லா திராவிட கொள்கையும் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து தானே கொண்டீங்க. இதுக்கு மத்தியில இன்னொன்னு ஒரு ரீல் நாங்க விட ஆரம்பிச்சிட்டோம் தெரியுமா. எங்களுக்கு பணமே வராட்டி போனாலும் பரவாயில்ல, சிலிண்டர் வராட்டி போனாலும் பரவாயில்ல, 2500 வராட்டி போனாலும் பரவாயில்ல, 1000 எங்களுக்கு வேண்டாம் சொல்லி எங்க அண்ணன் வந்து அந்த நாற்காலியில உட்காந்தா போதும் அப்படின்னு மக்கள் அப்படியே. ஐயோ நீ வந்து என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. யார் போடுறாங்க இதெல்லாம்? இல்ல ரூட் வழியா, அது ஏதோ ஒரு ரூட்ல வருது, அது அந்த ரூட்ல தான் வருது. அது மாட்டிக்கிட்டாங்கல்ல, அந்த டீனர்ல வந்து டாஸ்மாக் 717 கடை மூட்டிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து, ஒரு வயசான அம்மா வந்து 40 வருஷமா போராடினேன் டாஸ்மாக் எதிரான. டாஸ்மாக் வந்தே 22 வருஷம் தான் ஆகுது. டாஸ்மாக்ன்ற நிறுவனம் வந்து சாராயத்தை திறந்து விட்டது 1971 கலைஞர். அப்ப அந்த இடத்துல கடையும் கிடையாது. அப்போ அந்த கடைக்கு எதிராக போராட்டம் 40 வருஷமா நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. 40 வருஷமா அங்க இருந்துட்டு இருந்தது, நாங்க போராடி பார்த்தோம். இல்ல திமுக அதிமுக எதுவும் செய்யல. விஜய் வந்து மூடிட்டாருன்னு காலையில 9 மணிக்கு அந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. 12 மணிக்கு கரெக்டா பர்ஃபெக்டா கடை திறந்துருக்குது, வீடியோ எடுத்து போடுறாங்க. இந்த காலத்துல இவ்வளவு வசதிகள் இருக்கும்போது இவ்வளவு ரீல் ஊட்டுறாங்கன்னா, அது மட்டும் இல்ல, இது மாதிரி அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் வந்து அவரு டிவில வர்றாரு, முதல்வர் விஜய் வந்து டிவில ஏதோ ஒரு காமிக்கிறாங்க. அது வந்து அப்படியே அந்த ஆரத்தி எடுத்து இந்த குலவை இடுவாங்க, சினிமாலாம் வரும், குலவை இட்டு வீட்டுல வெறி பிடிச்சா மாதிரி கத்துறாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி 1000 ரூபாய் வேண்டான்றாங்க, 2500 சிலிண்டர் வேணாம். இது இதெல்லாம் ஒரு ரூட்ல போகுது. அந்த ரூட்டு ஒரு அம்மா வந்து என்ன பேசு, சாதாரணமான கிராமத்து முகம் நல்லா தெரியுது. இந்த என்ன வந்து காசு உடனே வரல அது இதுன்னு விஜய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்க அப்பா கருணாநிதி என்ன 2.5 வருஷம் காசு கொடுக்காம இருந்தாரு, அதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு அது பேசுற. இதெல்லாம் நியாயப்படுத்தி வெளியிடுற இதெல்லாம் பரவாயில்லைங்க. ஒரு பெரிய கலாச்சார சீரழிவு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்றோம், இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து வீடியோ எடுத்து நான் செத்துருவேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அதெல்லாம் வந்தது. நான் வேணா சங்கீதா போனா என்ன, நான் பொண்டாட்டியா இருப்பேன், இதெல்லாம் வந்தது பாருங்க. இதெல்லாம் போக எல்லாம் ரூட் வழி வருது, எல்லாம் ரூட் வழி தான். சட்டமன்றத்தில் வந்து லைவ் போட்டாங்கல்ல, இந்த லைவ் இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க. அதை பார்த்ததுல நிறைய கீழே கமெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய யூடியூப்ல வர மாதிரி கமெண்ட்ஸ் வருது. அது ஒரு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் படிக்க நேரம் இருக்காது. ஒரு உதாரணமா ஒன்று சொல்றேன். பெண்கள், திருமணமான பெண்கள் போடுறாங்க, சிஎம் சோபாவில் நிறைய இடம் காலியா இருக்கு, நானும் அங்கே வந்துருட்டோமா புஜ்ஜிமா. யாரு புஜ்ஜிமா? முதல்வர். எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கருப்பு கோட்டை கட்டிட்டு ப்ளூல வாங்கடி தங்கம், செல்லத்துக்கு ட்ரெஸ் மாத்தி விடுங்கடா, அப்புறம் டை அடிச்சுட்டு வெள்ளை வேட்டி சட்டையில் வாங்கினா அப்பதான் மாஸ் அள்ளும். ஆனா இப்போ வந்து ஏதோ இவர் மாதிரி கோட் ஒன்று போட்டு வர்றாரு, டிடி மாதிரி ஒரு கோட்டு. சரி ரைட், அது அவருக்கு பிடிச்சது. கொஞ்ச நாளைக்கு இந்த வெயிலுக்காக அஸ்தமத்து சனியில வந்து பதவி ஏற்றதால வந்து அது பரிகாரத்துக்காக அந்த கருப்பு போட்டுக்கணும். கருப்பு சட்டையை போட்டாக்கா நீங்க பெரியாரிஸ்ட் ஆயிடுவீங்க. இல்லைங்க, இன்னொன்னு நெத்தியில ஒரு கருப்பு பொட்டு வைக்கிறாரு, அதுக்கு பேர் வந்து அரகஜான்னு பேரு. அரகஜா. ஆமா, அந்த அரகஜா என்னன்னா வெட்டி வேறு, ஜவ்வாது, அந்த மாதிரி பச்சை கற்பூரம் அதெல்லாம் சேர்ந்தது. அப்புறம் கையில ஒரு சிவப்பு கயிறு. இதை வச்சு நம்ம வந்து அதே பகுத்தறிவு அதெல்லாம் வந்து பேசுறோம். ஆதவர்ஜுனா உதயநிதி சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசுறது, அவர் வேணும்ட்டு விஜய சிக்கலை மாட்டி விடணும்னு பேசுறாரு.
ஏற்கனவே 13 மாநிலத்துல வழக்கு இருக்கு. ம். ஆனாலும் இங்க பேசுறது என்ன, சட்டமன்றத்துல போட்டா வழக்கு போட முடியாது. வெளியில ம். சட்டமன்றத்துல பேசுனதுக்கு எதிரா ஆமா. நீதிமன்றத்துல வழக்கு போட முடியாது. ம். இவர் அவரை சிக்கல்ல மாட்டி விடுறதுக்காக பேசுறேன். இப்போ ஒழிப்போம்னு சொல்லி பேசினாலும் சிக்கல், ஆமா. இல்ல ஒழிக்க மாட்டோம்னு அந்த மாதிரி மாத்தி பேசினாலும் சிக்கல். ம். ஒரு சிக்கல்ல மாட்டி விடணும்னா அவங்க திமுகல இவ்வளவு வருஷ அனுபவத்துல அவங்க வந்து எப்படி சிக்கல்ல மாட்டி விடணும்னு தெரியாதா? ம். அது வந்து அவங்க கரெக்டா பண்ணாங்க. இப்போ ஆதவர்ஜுனா அதில் அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு உதயநிதி, ம். நான் சொன்னது வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவானது, ம். ஏற்ற இறக்கங்கள் சாதிய ஏற்ற இறக்கங்கள். இப்போ சாதிய ஏற்ற இறக்கங்கள் கூடாதுன்னா அப்போ ஒதுக்கீடுக்கு எகென்ஸ்டா இருக்கீங்களா? ம். ஒதுக்கீடுலாம் எடுத்துடணும்னு சொல்றீங்களா? ம். அப்படி சில பேர் பேசுறாங்கல்ல. இல்ல அவருக்கு அது மட்டும் இல்ல, ஏற்ற இறக்கங்கள் முதல்ல கட்சியில உங்க ஏற்ற இறக்கங்கள் குடும்பத்தை தவிர வேற யாரும் விடல. அது பல முறை பேசுவாங்க. கட்சியிலே தான் முதல்ல சனாதனம் இருக்கு, அதை ஒழிங்கய்யா அப்படின்னு பேசியாச்சு. இப்போ எனக்கு நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு சந்தேகம் கேட்கணும்னு நினைச்சிருந்தா என்ன சொன்னீங்க? அரகஜமா? அரகஜா, அரகஜாவா? அரகஜா, பொட்டு அதாவது வச்சுட்டு அரகஜா. எதிரிகள் வந்து விலகிடுவாங்களாம், இருக்க மாட்டாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லி அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இப்படிதான் மாப்பிள்ள நான் வந்து நெத்தி முழுக்க அந்த அரகஜா பட்டை அடிச்சுட்டே போனேன், பொட்டை வச்சு என்னடா நிறைய பூசிட்டு போனேன், உடம்புல அவன் உதைக்காத இடம் எங்கேயும் பாக்கி இல்லை, அப்படி வரிசையை நான் அனுப்பிச்சான், அரகஜா வச்சியும் புண்ணியம் இல்லை அப்படின்னு அது சரி, அது வந்து சொன்னான். நம்ம வந்து அவர் நம்பிக்கைன்னு வச்சுப்போம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யாரோ ஒரு ஜோசியர் அப்பாயின்ட் பண்ணீங்க. சில பேர் ஜோசியர் வந்து போட்டா என்ன தப்பு, ஜோசியருக்கு திறமை இல்லையான்னு சில பேர்லாம் பேசுறாங்க, போறாங்க வராங்க. அவருடைய பின்னணியை பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. அவர் வந்து 2019 பிரியங்கா காந்தி பிரதமர் ஆவாங்க, ஒரு மோடி ஓய்வுக்கு போயிடுவாருன்னு சொன்னாரு. பழிச்சுதா? எதுவுமே ஆமா. 2021 கமலஹாசன் வந்து முதல்வர் ஆவாருன்னு சொன்னாரு. அவர் என்ன ஆனாரு? அடிச்சு விடு, ஜெயிச்சாக்கா ஆமா. நம்ம பேர் வரப்போகுது, இல்லைன்னா ரைட்டு. இல்ல. இந்த அதான் கமலஹாசன் சொல்லும்போது ஒரு ம். முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும். ம். நம்ம முரசொலியில, ம். முரசொலி என்ன பத்திரிகை? திமுகவுடைய ஆஸ்தான பத்திரிகை. ம். முரசொலியில கமலஹாசனுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து அவரு டார்ச் லைட்டால் திமுக ஊழலை ஒழிக்க வருவேன்னு சொன்னவரை கடைசியில் டார்ச் லைட்டில் பேட்டரியை பிடிங்கி அனுப்பிச்சது யாரு? திமுக தான். ம். அவர் வந்து கடைசியில் சரண்டர் ஆகி ராஜ்யசபா எம்பி வாங்கி செட்டில் ஆயிட்டார். ம். கட்சியை கழட்டி விட்டாரு. பாதி பேர் கழண்டு போயிட்டாங்க, மிச்சத்தை அவர் வந்து அப்படி கலைக்கிலேயே தவிர அது ஒரு மாதிரியே விட்டுட்டார். ம். இப்போ ம். சகலகலா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி ம். கமலஹாசனை பற்றி கண்ணா முன்னான்னு, ம். அவர் வாணி கணபதிக்கு வந்து கர்ப்பத்தை கலைச்சாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, இப்படி அதுக்கப்புறம் இந்த சரிகா வகலை, அதாவது எல்லாமே தனிப்பட்ட விஷயம். ஏன் யார் எழுதுறது? சொல்லுவேன், ம். அது பேரை சொல்லுவேன். ம். அத சகலகலா சண்டாளனே ம். முரசொலியில் வந்திருக்கு. ம். ஒரு ஃபுல் பக்க கவிதை, ம். பொது கவிதை. ம். பொது கவிதை வேற. ஏன் அவருக்கு எதிராக ஏன் அந்த கவிதை வரணும்? இப்போ வருது. ஏன் வரணும்? வருது, என்ன காரணத்தினால வருதோ. ம். ஏன் அவரு நீங்க சொல்லி தானே எம்பி ஆக்கி தானே அனுப்பிச்சு விட்ருக்கீங்க. உங்க மேல டார்ச் அடிக்கிறதே விட்டா அது சகலகலா சண்டாளனேன்னு போட்டு கண்ணாமுன்னான்னு போட்டு முரசொலியில வருது. எழுதினவர் வந்து அந்த கவிதை எழுதினவர் வந்து சித்திரகுப்தன். அவர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லவா? ஏன்னா இந்த சித்திரகுப்தனை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். என்னுடைய அலுவலகத்துலலாம் வந்து உட்காந்து பேசி என்கிட்ட வந்து செய்திகள்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு. நம்ம திமுகவில் வந்து அதிமுகவில் இருந்துட்டு திமுகவுக்கு வந்த மருது அழகராஜ், அவர் தான் சித்திரகுப்தன். அந்த பேர்ல அவர் நமது எம்ஜிஆர்ல இதே சித்திரகுப்தன் பேர்ல எழுதியிருந்தார். அவர் எழுதிட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏன் கமலா வந்து போட்டு இந்த அடி அடிக்கல? இல்ல அதுல அது ஏன் அதான் இது வந்து எதனாலன்னு தெரியல. இது ஏதோ ஒரு புது அவரு கமலஹாசன் விஜயோட வந்து தொடர்புல இருக்கிறாரு, விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்றாரு, அதுதான் சொல்ல இல்ல வந்துருச்சு. இவங்க வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்டாரு. விஜய் வந்து தமிழகத்தில் ஒரு இளைஞர் சக்தியை திரட்டி ஒரு புரட்சி பண்ணியிருக்காருங்கிற மாதிரி பேசிட்டார். இவங்களுக்கு கோவம். விஜய் புரட்சி. உதயநிதி இந்த பக்கம் இருக்கும்போது உங்களுக்கு எம்பி சீட் நாங்க கொடுத்துருக்கும் போது எங்க தளபதியை சொல்லாம நீ அங்க சொன்னீங்கன்னா வராது. புரட்சி கிரட்சி எல்லாம் பேசினீங்கன்னா கோவம் வருமா வராதா? அப்ப என்ன பண்ணாங்க? சகலகலா சண்டாளனே, அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவும் வந்து பர்சனல். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஏதாவது கொள்கை ரீதியில அவர் வந்து அதை பண்ணாரு, போனார் வந்தாருன்னு கௌதமியில ஆரம்பிச்சு கௌதமி இப்போ பொண்ணு அந்த விவகாரத்தெல்லாம் கொண்டு வந்து வாணி கணபதிக்கு கர்ப்பம் கலைச்சதை கொண்டு வந்து
இதெல்லாம் என்ன பொறுத்த இவங்க வரைக்கும் பாரம்பரியமே என்னன்னா, பிரச்சனைய வந்து பேசி பொதுவான பிரச்சனை விவாதம் பேசணும், கொள்கை ரீதியா பேசணும். அப்படி கிடையவே கிடையாது. எடுத்தோனே நேரா பர்சனல்ல தான் பேசி அசிங்கப்படுத்துறது இது தான் பண்ணுவாங்க. இவங்க அது மாடல். இல்ல, திராவிட மாடல். யார வேணாலும் படுத்துவாங்க. அதுதான் நீங்க சொல்லுவாங்க. அதுல என்னன்னா, எல்லாரையும் அப்படித்தானே பண்ணிட்டு இல்லைங்க, இருக்காங்க. கூடவே இருக்கிறவங்களே நீங்க வந்து எதிரிகளை தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ம்ஹ்ம். எந்த நேரத்துல யார வந்து எதிரியாக்கிக்குவாங்க. ம். மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் பொறுத்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் ஸ்டாலினை போய் பார்ப்பாரு, 2 பேரும் தோல்ல கை போட்டுட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு போடுவாங்க. ம், ம். இது டிஆர் பாலு தான் சொன்னார்ல, ம். அரசியலுக்கு வந்துட்டாக்க வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்னு. ம். அதுக்கு கரெக்டா உதாரணமா சரி, இருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கணும். ஏதோ தாராளமயமா ஒரு 1200 கோடி வாரி எரிச்சு விட்டுட்டு வந்திருக்கீங்களா? என்ன கதை? இது சோஃபாவா சேராது? இது வந்து சேர்தான். சேர்தாங்க. இது ஷோபா கிடையாதுங்க. அப்படி ஒரு நினைப்பு. சோஃபாவா இருந்தா லைட்டா நான் வந்து ஒரு ஏதாவது பேனாவால லைட்டா கீறி பார்ப்பேன். ஏதாவது இல்ல காந்தி உள்ள சிரிக்கிறாரான்னு பார்ப்பேன். ஓ, எனக்கு ரொம்ப காந்தி மேல பற்று ஜாஸ்தி. அப்ப சரி. என்னை பத்தி இல்ல தெரிஞ்சவங்களுக்கு இல்ல, தெரியும். ஆமா ஆமா. நான் காந்தியவாதி. இல்ல, உண்மையிலேயே காந்தியவாதி தான். அதனால அவர் இருக்கிறாரா, கா- சிரிக்கிறாரா, காந்தி அழுகுறாரா? ஏன்னா எங்க எங்க உட்கார்ந்தாலும் காந்தியை தேடுவேன் நான். ம், ம், அதுவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற காந்தியை தேடுவேன். ம், இந்த கீச்சு பார்த்தான்னா ஒரு கால் இருக்குதானே. ம். அந்த அம்மா தான் வந்து இப்போ அனுப்பிச்சு விட்டாங்க. இது வந்து நடந்தது. இந்த அம்மா போற போக்குல ஏதோ ரோஸ் ஊதா கலர். ம், ஊதானா ரோஸ் தானே ம், இங்கிலீஷ்ல சொல்றது. ம், நம்ம ஊதா கலர்னு வச்சுப்போமே. ம், ம், அவங்க ஊதா தான் வந்து ஊதி விட்டது. ம், ம், இப்போ அது பிரச்சனையாகி ம், இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் ம், கவர்னர் பார்க்க போறாரு. ம். இருங்க, எனக்கு ஒன்றும் புரியலங்க. ஏதோ எனக்கு இல்லாத குறைக்கு ஒரு சோபா செட்டு வாங்குனது குறையாங்க உங்ககிட்ட. என்னங்க புரியல? இல்லைங்க, இல்ல, நான் இல்லை, வாங்கக்கூடாது. தமிழ்நாட்டுல வந்து ஆ. அரசியல்வாதிகள் எவ்வளவு வந்து நேர்மையாகவும் ஏழ்மையாகவும் இருக்கிறார்கள்ன்றதை நீங்க தயவு பண்ணி புரிஞ்சுக்கணும். ஓ, நீங்க அங்க அந்த பாயிண்ட்ல வந்து நிக்க. ஆமா, நீங்க வந்து நில்லுங்க. ஆமா. நில்லுங்க. இப்ப திருமாவளவன் வந்து நீங்க இது வரைக்கும் அவர் ஏதோ அங்க போற இடத்துல அவர் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்கலாம் நினைச்சீங்க. ம், அவருடைய அலுவலகத்துல ம். அவர் தரையில உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க ம், இவ்வளவு வருஷமா. ம், இப்பதான் அவர் வந்து ஒரு சோஃபாக்கு ஆர்டர் பண்ணார். ம். அந்த சோஃபா எதேச்சியா எடுத்துட்டு தலைவர் வரும்போது விஜய் நீங்க வரும்போது முன்னாடி அதுக்கு முன்னால வந்துச்சு. வந்து இறங்கிடுச்சு. ம், இதெல்லாம் ஒரு குத்தமா சாமி? ம். அதான் கேட்கறேன். ஒரு ஆர்டர் இதெல்லாம் ஒரு குத்தமா? ஆனா என்னன்னா எல்லாத்துக்கும் போயிருக்கு எ- எ- சோபா. இதே மாதிரி வறுமையிலையும் ஏழ்மையிலையும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருந்திருக்காங்க, ம், முஸ்லீம் லீக் தலைவர் இருந்திருக்கிறதா சொல்றாங்க, ம், எல்லாரும் இருந்திருக்காங்க. இதெல்லாம் விட ம். அதிமுகவை சேர்ந்த ம். அவர் எல்லாரையும் போய் பார்த்துருக்கணும்னா இவரை போய் பார்த்துருக்கணும், எடப்பாடியை முதல்ல பார்த்துருக்கணும். ம். திருமாவளவன் கூட எடப்பாடியை பார்த்துருங்கன்னு ஞாபகப்படுத்தி அமைச்சாரு, ஆமா, ஆமா, பரிந்துரை ஆமா, பண்ணாரு. ஆமா, ஆமா, ஆமா. அவரை பார்க்கறது தான் நியாயம், சரியானது ஆமா. அப்படின்னு நான் பரிந்துரை எல்லா செய்றேன். தலைவர்களும் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியும் பார்த்துருக்கணும். அதுதான் ஒரு முதல்ல அதிமுக ஆதரவு வேணும்னா நீங்க அங்கதான் பேசிருக்கீங்க ஒழிய சிவி சண்முகிட்ட பேசிருக்க இல்லைங்க, கூடாது, நான் என்ன வேலுமணிகிட்ட சொல்றேன், பேசிருக்க ஆதரவெல்லாம் விட்டுருங்க. ம். நீங்க புதிதாக ஒரு அரசியல் நாகரிகத்தை இந்தியாவிலேயே உலகத்திலேயே நான் தான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கால்வாய் நினைக்கிறேன். வெட்டி கொண்டுட்டு வர்றாரு. வரீங்க ரைட்டு, நாங்க வாழ்த்துறோம். ம். அந்த நாகரிகத்தை வாழ்த்துகிறோம். சரி, சரி. அந்த நாகரிகத்தை இப்படி போனீங்கன்னா ம். கூட்டணி கட்சிகளை பார்த்துருக்கீங்க, எதிர்கட்சிகளை முதல்ல பார்த்துருக்கீங்க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சு வரிசையா வைகோ தொட்டு எல்லாம் கும்பிட்டுட்டு பார்த்துட்டீங்க, ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணீங்க. அட்வைஸ் பண்ணுங்க. ஆமா, அவர் இந்த திமுக திட்டங்களை தொடருங்கன்னு சொன்னாங்க, தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. ம், ம், நான் முதல்வன் நான் புதல்வன் என்னெல்லாமோ திட்டம்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்டு. ம். வைகோவையும் போய் பார்த்தீங்க, அவரும் வந்து எங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கலாம் வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க ம். அப்படின்னு சொன்னாரு. இப்போ புரிஞ்சுது வைகோ ஏன் இந்த நிலைமையில இருக்காருன்னு. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களே அவரால் வந்து கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு ஓட்டு போட வைக்க முடியல, அவர் வீட்டில் வேலை செய்கிறவங்களே. இவர் என்ன பண்ணுறது, அதனால் வந்து இப்படி எல்லாரையும் பார்த்தாங்க. இப்படி பார்க்கும்போது எடப்பாடியும் ஒரு மரியாதை நிமித்தம் பார்த்துட்டு வந்திருக்கலாமே, ஒரு பூங்கொத்து தானே, அதுக்கு மேலே என்ன நஷ்டம், ஒன்று டைம் ஒரு மணி நேரம். ம். அது இல்லாமல் நீங்கள் சிவி சண்முகம் அவர்களையும் வேலுமணியும் போய் பார்த்துருக்கீங்க, ம். அங்கேயும் சோஃபா போயிருக்கு, ம். அவங்களும் சோஃபா இல்லாமல் பாருங்க. அவரு எதாச்சும் ஆர்டர் கொடுக்குறாரு, அந்த நேரத்துல பார்த்தா கேமரா நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க, கேமரா தாங்க சொல்றேன், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எவ்வளவு ஏழ்மை நிலையில் வந்து எவ்வளவு வருடம் அமைச்சர்களாக இருந்தாலும் தலைவர்களாக இருந்தாலும் ம். எம்எல்ஏக்களாக இருந்தாலும் எம்பிக்களாக இருந்தாலும் ம். தரையில உட்கார்ந்து அலுவல் பணி பண்ண. சரி, அந்த சோஃபாவை கொண்டு போய் அங்க போட்டா அந்த கொண்டுதாங்க. நான் நினைச்சேன் இந்த ரஜினி ஏதோ ஒரு படத்துல மன்னன் படத்துல இருமோ எங்க போனாலும் ஒரு சோஃபாவை கொண்டு வந்து போட்டுட்டு அதுல வந்து அப்படி உட்காருவார் அவரு.
ஏதோ ஒரு படம் ஞாபகம் இல்லை, நான் தப்பா அதுல கூட தான் சொல்லலாம். உட்காருவாரு. அதுல தான் உட்காருவார், அந்த பர்டிகுலர் சோஃபா. அவர் வரணும்னா அந்த சோஃபாவை கொண்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு சோஃபாவா இருக்குமோ, இவர் போனா உட்கார்றதுக்காக ஒரு சோஃபா இருக்கு, அப்படி ஏதாவது ஒரு ராசியான சோஃபா. அந்த ஜோசியர், அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க ஜோசியர் அவர் வந்து பதவி கொடுக்கறதுக்கு முன்னால யோசனை பண்ணி இருக்கணும். அதாவது உள்ள வந்து காந்தி சிரிக்கணும், அப்ப அது மேல உட்காரணும் பேசணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கால் இருக்கணுமோ ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கலாம். அது தெரியல. அவர் சொன்ன பல ஜோசியம் பழிச்சிருக்கு, சில ஜோசியம் பழிச்சிருக்கு, பலது பழிக்கல, அதெல்லாம் விட்டுருவோம். நமக்கு என்ன ஒரே வருத்தம்னா, அவ்வளோ தைரியமா அவரை அவசரமா வந்து அவரை வந்து அரசு பதவி கொடுத்து போட்டீங்க. இது திருமாவளவன் அப்ஜெக்ட் பண்றாரு, பிரேமலதா அப்ஜெக்ட் பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் அப்ஜெக்ட் பண்றாங்க, இவங்கெல்லாம் அப்ஜெக்ட் பண்ண எதிர்கட்சிகள், அதுவும் குறிப்பா வந்து கூட்டணி கட்சி, அதாவது உங்களுடன் கொள்கை கூட்டணியில் திமுகவுடன் தொடர்ந்து கொண்டு ஆதரவு கொடுக்கும் கட்சிகள், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கும் கட்சிகள், இவங்கெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்கன்னு ஒன்று. 24 மணி நேரத்தில் அந்த ஆர்டரை வாபஸ் வாங்குறீங்களே. நீங்க டெய்லி இனிமேல் காலையில ஒரு ஜீவோ போடுவீங்க, யாரோ அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, சாயந்தரம் அதை நீங்க விட்ரா பண்ணீங்கன்னா ஆட்சி எப்படி நடக்கும்ன்றது ஒரு விஷயம். அது கூட நடக்கும். 12 நாள் தானே ஆகுது, அனுபவம் வரட்டும், நம்ம பொறுமையாக விமர்சிப்போம். அது சொல்லுவோம். இல்ல நம்ம என்ன சொல்றோம்னா, என்னன்னா நான் சொல்றது என்னன்னா, நீங்க உறுதியா இருக்கணும். இல்ல நான் உறுதியா இருக்கிறேன், அது வேற விஷயம். எனக்கு இப்போ திருசக்தியார் 1200 கோடி செலவு பண்ணிட்டு உட்காந்து இருக்கிறாரு. என்ன கதை, எப்படி, எவ்வளோ, என்ன கதை உங்கள் கதை எனக்கு புரியல. இல்லைங்க, 25 பேர் அங்கே வளைச்சு நமக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டோம். நீங்கள் ஆளுக்கு 60 கோடி ரூபா, ஆளுக்கு 60. ஓ, அதாவது அந்த சோஃபால 60 பஞ்சு கட்டு இருக்கு, பஞ்சு இருக்குல்ல, பச்சு, அதாவது ஸ்வீட் பாக்ஸு. அது ஸ்வீட் பாக்ஸை பஞ்சுன்னு வச்சுப்போம். அது அந்த காலத்தில் ஸ்வீட் பாக்ஸு. இப்போ எல்லாம் நம்ம தான் ஜென்ஸிக்கு வந்துட்டோம்ல, ஏன்னா அதை புரிஞ்சுங்க, நம்ம ஜென்ஸிக்கு வந்துட்டோம். இந்த ஜென்ஸிக்கு வந்ததுனால அது பேர் ஸ்வீட் பாக்ஸுங்கிறது இல்லை, இப்போ சோஃபா பஞ்சு. அதான் புஷ்பா மாடல்னு எதிர்கட்சி தலைவரே, முன்னாள் துணை முதல்வரே சொல்லிட்டார்ல சட்டமன்றத்திலேயே. புஷ்பா மாடல்னா அந்த சோஃபாவை தான் சொல்றாரு. அந்த இடத்துல திரிசக்தியார் மாடல், ராவணா மாடல்னு இருக்குது, திராவிட மாடல்னு இருக்குது, கம்யூனிஸ்ட் மாடல்னு இருக்குது, புஷ்பா மாடல்ன்றது இப்போதான் வருதுன்றார். ஆமா, அதான் புரட்சி ஜென்சி. என்னங்க நாங்க வந்து ஜென்சின்னா இப்போ வேற என்ன? சரி, 26 பேசுனீங்க. ஆமா, அதெல்லாம் வந்தது, எல்லாம் வந்தது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இதை கொண்டு போய் கொடுத்தா அவங்களாம் வந்து இங்க வரேன்னு சொல்லி 25 பேர் ஆதரவு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கொஞ்சம் புத்திசாலித்தனமா செஞ்சிருக்கலாம், அரசியல் சாதுரியம் இருந்தா. சரி, அவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றாரு முதல்வர், சாதுரியம் வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றாரு, அதை விடுங்க. அவர் என்ன எடப்பாடியை மட்டும் போய் பார்த்துட்டு அமைதியா வந்துட்டு, இந்த சோஃபாவை ரகசியமா வந்து யாருக்கு அனுப்பணுமோ, வேலுமணிக்கோ சிவி சண்முகத்துக்கோ இருக்காது அனுப்பிச்சாரு. சோஃபா அவர் மூலமா வந்தது. நான் சொல்றது வந்து அவர் ஏதோ பணம் அனுப்பிச்சிட்டாருன்னு நான் சொல்லலை, எனக்கு தெரியாது, ஆதாரம் நம்ம சொல்லலை. ஒரு கால் இவருக்கு யாராவது ஒரு சோஃபா சப்ளையர் வந்து தெரிஞ்சவர், டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறவரா, நல்ல சோஃபாவா கொடுக்குறவரா இருப்பாங்க முதல்வருக்கு. சரி சரி, முதல்வருக்கோ இல்ல ஆதவர்ஜுனா அவங்க குடும்பத்துக்கோ இல்லையா, அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு நல்ல ஃபர்னிச்சர் மார்ட்டு. அப்போ எல்லாரும் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள்லாம் சோஃபா வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து கோரிக்கையை முதல்வர்கிட்ட கொடுத்துருக்கலாம், முதல்வராக போற அந்த அந்த சூழ்நிலையில. அப்பதானே அது வந்தது. அப்போ அது கேட்ட உடனே எல்லாருக்கும் அப்போ அவங்களாம் சோஃபா கேட்குறாங்க, அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சொல்லியிருக்கலாம். நம்ம வந்து இதை யதார்த்தமாக எடுத்துக்கணும். இதுல போய் நீங்க வந்து அதுவா இதுவான்லாம் வந்து விமர்சனம் எல்லாம் பண்ண கூடாது. இல்ல நீங்க கேட்கல, சில பேர் அந்த மாதிரி இந்த மாதிரி வம்பு பிடிச்சவங்க, விஷமம் பிடிச்சவங்க நிறைய இருக்காங்க இப்ப வலைதளத்துல. நம்ம உங்களையும் என்னைய மாதிரி வெள்ளந்தியா யாருமே இருக்க மாட்டாங்க. அதான் நம்ம வெள்ளந்தியா இருக்கோம். அதனால வந்து அவர் அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் அதை வந்து நீங்க எடப்பாடிக்கு அவருக்கு சோஃபா தேவையில்லை, ஸ்டாலின் அவர்களுக்கும் சோஃபா தேவையில்லை. அவங்க நினைச்சா வந்து சோஃபா இல்லை, ஒரு அவங்க ஃபர்னிச்சர் மாட்டே அவங்க குடும்பத்தில் வச்சிருக்காங்க பெருசா ஆழ்வார்பேட்டையில. அது விட்டுருங்க, அவங்க நினைச்சா வந்து ஒரு ஃபர்னிச்சர் உலகத்தையே சிருஷ்டிக்கலாம். அவங்க என்ன ஒரு சோஃபா, ஒத்த சோஃபா நீ என்னன்னு சொல்ல மொத்தம் தான் அனுப்பி வைக்கிறேன்னு அனுப்பி வைப்பாங்க. ஆமா, அது ரைட், அது வந்து அவங்களுக்கு தேவையில்லை. அப்போ இவங்களுக்கெல்லாம் பாருங்க, இவங்களும் பாருங்க இவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா, எடப்பாடி அவர்களை முதல்ல போய் பார்த்துட்டு வந்து அமைதியா விட்டுட்டு அவங்க ஆதரவு, நான் என்ன சொல்றேன், சோஃபா கேட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து சோஃபா அனுப்பிச்சிங்க, யாரோ ஒரு அம்மா
அவங்க ஃபர்னிச்சர் மாட்டு வச்சுருக்காங்க போல இருக்கு. ம். அவங்க அந்த ரோஸ் கலர் சோஃபாவை வச்சுருப்பாங்க போல இருக்கு, ரோஸ். அவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ம். அதை மட்டும் அனுப்பிச்சிட்டு ம். அன்னைக்கு போய் அவங்கள பார்க்காம ம். ஆதரவு கொடுத்த மறுநாள் நன்றி தெரிவிக்கிறதுக்காக போய் பார்த்துருக்கலாமா? ம். அப்போ அது நன்றி தெரிவிச்சாங்க, அவங்க கட்சியில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. நன்றி தெரிவித்தவங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவித்தவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடாதா அப்படின்னு போயிருக்கும். ம். இது முன்னால போயிட்டு வந்தார் பாருங்க. ம். இன்னைக்கு வந்து ஆளுநர் ஆர்லேக்கர் வந்து அங்கிருந்து வராரு, சென்னை கேரளால இருந்து இங்க சென்னை வராரு. ம். இதுக்காக வராரா எதுக்காக வராருன்னு தெரியல. ம். திங்கட்கிழமைக்கு அங்கே பதவியேற்றம் கேரளாவில் இருக்கு. ம். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் அந்த ஆமா, ஒரு அது பக்கம் நடக்கு. நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து இவர் நம்ம எடப்பாடியார் அங்க வந்து போய் ம். அவரை பார்க்கறதுக்காக சந்திக்கிறாரு. முக்கியமா புகார் சந்திச்சு தருகிறார். என்ன புகார் கொடுக்குறாருன்னா, இங்க குதிரை பேரம் நடந்திருக்கிறது. ம். இந்த குதிரை பேரத்துக்கு முக்கியமா அவர் கொடுக்குற ஆதாரம், ம். எல்லா கட்சி தலைவர்களையும் அவர் அரசியல் நாகரிகத்துக்காக சந்திச்சிருந்தா என்னையும் வந்து சந்திச்சிருக்கணும். ம். என்ன சந்திக்கலைங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, அது அவருடைய விருப்பம். உண்மைதான். ஆமா. ஆனால் ம். என்னுடைய கட்சியில இருக்கிற 2 பேரை வந்து முத நாளே போய் சந்திக்கிறாரு, மறுநாளைக்கு இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆதரவு கொடுக்குறாங்க. இடையில வந்துட்டு இந்த சோபா செட் எல்லாம் போகுது. சோபா விஷயங்கள். சரி இருக்கட்டும். இது வந்து குதிரை பேரம். விசாரிக்கணும். சிபிஐ விசாரிக்கணும். விசாரிக்கும் போது முதல்வர் மீதும் ம். ஆதவர்ஜுனா மீதும், ஓ 2 பேர் மேலேயும். ஆம், ஜோசப் விஜய் முதல்வர் மீதும் ஜோசப் ஆதவ விஜய் மீதும் அர்ஜுனா ஆதவர்ஜுனா மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். அப்படின்னு CBI. ஆளுநர் புகார். சிபிஐ மூலமாக விசாரணை பண்ணணும். சிபிஐ விசாரணைனா புகார் ஆளுநர்கிட்டயே புகார் கொடுத்தா அந்த புகார் ஆளுநர் என்ன பண்ணுவாரு? ம். சிபிஐ விசாரிக்கணும்னா சிபிஐக்கு அனுப்பி விடுவாரு. ம். மாநில போலீஸை விசாரிக்க சொல்றதுல அர்த்தம் இல்லை. அர்த்தம் இல்லை. ஆ, ஏன்னா யார் பேர்ல புகார் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்டே அனுப்ப முடியாதுல்ல. ம். ம். இது ஒரு சிக்கல் ஒன்று உருவாகுது. ம். இதுக்கப்புறம் இன்னொரு சட்ட சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25 பேர் வந்தாங்க இல்லையா, ம். இதுக்கு முன்னால வந்து சட்ட உதாரணங்கள், முன் உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா 2018 டிடிவி தினகரன் தனியாக போனபோது அதிமுகலேருந்து 18 பேர் அவருக்கு பின்னால் போனாங்க. ம். எங்கெங்கேயோ சட்டமன்றத்திலலாம் சபாநாயகர் கொஞ்சம் அதில் வச்சு இழுத்து தாமதப்படுத்தி இப்போ அதான் பண்ணுவாங்க. ஆமா. அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அது வழக்கமான ஒன்று. ஆதரவு கொடுத்தவங்கள போய் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்களா? சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவங்களுக்கு தேவை இப்ப. ஆமா, அப்புறம் எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்களா? அப்படி இருக்கும்போது பண்ண மாட்டாங்க. அப்படியே இழுக்கடிச்சிட்டு ஓட்டுவாங்க. அப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்லி போகும். ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. வழக்கறிஞர்கள்ட்ட கேட்டிருக்கோம், அங்க கேட்டிருக்கோம், அங்க ஏதோ ஒன்று. இப்ப ஆளுநர் உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சுன்னால், ம். இதுக்கு முன்னால உள்ள முன்னுதாரண முடிவுகளை பார்த்தால் இந்த 18 பேர் நம்ம சொல்ற அந்த டிடிவி டிடிவி தினகரன். 18 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆனாங்க. ம். டிஸ்குவாலிஃபை ஆனது மட்டும் இல்லாம ம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில அவங்க வந்து அமமுகவில் சேர்ந்ததுக்கு அப்புறமும் எந்த இடத்துலயும் எம்எல்ஏவே ஆகல. கிட்டத்தட்ட அரசியல் வாழ்க்கை வந்து முடிவு பெற்றது. முடிஞ்சது. ம். இதுக்கப்புறம் ஷெட்யூல் நம்பர் 91 இருக்கு சட்ட அமைப்பு கான்ஸ்டியூஷன்ல. ம். அது என்ன சொல்லுதுன்னா, ம். கொரோனாவை மீறி வாக்களித்தால் கட்சி தாவல் தடை சட்டம் வரும்னு. ம். கட்சி தாவல் தடை சட்டம் வராம இருக்கணும்னா 3ல் 2 வரணும். அப்படின்னா 32 வரணும். 47ல வரல. ம். அப்போ கொறடான்னா இவங்க வந்து விஜயபாஸ்கர் கொறடாங்கிறாங்க, அவர் வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்திங்கிறாரு. இந்த கொறடா வந்து சட்டமன்றத்தில் பதிவாகவில்லை, ம். அதிகாரபூர்வமாக பதிவாகவில்லை. ம். அப்ப அந்த நிலைமையில இதுல இன்னொரு வேடிக்கை தெரியுங்களா? ம், நாங்க என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி விட்டோம் அப்படின்னு சிவி சண்முகம் அந்த அவருக்கே உரிய தொனியில சொன்னார். கவனிச்சிங்களா? அது சொன்னாரு. சொன்ன பக்கத்து அந்த விஜயபாஸ்கரும் வேலுமணி பதர்னாங்க. பாத்தீங்களா? இடிச்சியா? ஆமாமா, என்னன்னா 2 பேர் மேலேயும் கேஸ் இருக்கு. ஆமா இருக்கு. புரியுதுல உங்களுக்கு? இல்ல கூட கேசி வீரமணி பேர்லயும் கேஸ் இருக்கு, இடி கேஸ். அதனால இப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய இல்ல அதனாலதான் கேசி வீரமணி அங்க- திரும்பி இல்ல அந்த தமாஷை கேளுங்க. ம். நான் நேத்து காலையில ஒரு நிகழ்ச்சியில ஒரு நிகழ்வுல பேசினேன் சேனல்ல. ம். 3 பேர் அநேகமா நான் பேசுற நேரத்துல இந்த நேரத்துல வந்து திரும்பி எடப்பாடி கிட்ட போயிடுறாங்க ரிட்டர்ன். பஸ் ஏறிட்டாங்களாம். ஆ? பஸ் ஏறிட்டாங்களாம். இப்ப கிடைச்ச தகவல். இல்ல அதுல ஒரு சின்ன திருத்தம். ம். நான் தவறா சொல்லிட்டேன். ம். 3 இப்போ இம்ப்ரூவ் ஆகி 6 ஆயிடுச்சு. ம். இப்போ காலையில தகவல். எனக்கு நிலைக்காது. இதை தவிர ம். அவரு வேலுமணியும் இவருமே யாரு விஜயபாஸ்கருமே ம். இப்ப சொன்னீங்களே ஏதோ வழக்கெல்லாம் இருக்குங்க. ம். இவங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்க? இடி வழக்கு இருக்கு. அதாங்க இடி அமலாக்கத்துறை. ரைட், அமலாக்கத்துறை ஏதோ எல்லாம் ஒன்று தானே. ம். சிபிஐயோ இடியோ ஏதோ ஒரு வழக்கு, குற்ற வழக்கு இருக்கு. இந்த 2 பேர் என்னன்னா, நீ காலையில சொன்னதுதான் அவங்களுக்கு புரியும். சிவி சண்முகம் வந்து என்னதான் இருந்தாலும் நாங்கள் அந்த அதிமுக கட்டடத்தை வந்து எதுவும் செய்ய மாட்டோம், உள்ளே போக மாட்டோம், ஓபிஎஸ் பண்ண மாதிரி பண்ண மாட்டோம்ன்ற அர்த்தத்தில் சொல்லி ஒரு தூசி கூட பட விட மாட்டோம். அது அம்மா இருந்த இடம், புரட்சி தலைவர் வசனம் எல்லாம் நல்லா தான் அதெல்லாம் இருக்கு, பிரமாதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
வேலுமணியும் விஜயபாஸ்கரும் இது வழக்கு இருக்கு நீங்க சொன்னீங்க. நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. தெரியல எனக்கு. இருங்களேன், ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன். அப்படி தட்டனா வரும்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் மறந்து போகுது. உள்ள ரெய்டு நடந்துகிட்டு இருக்குது. முக்கியமான ஆவணத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, வேற வழியில சொல்லிட்டு தூக்கி வெளியில போடுறான். அவன் ரூமுக்குள்ள இருந்து வெளியில போட்டான். வெளியில போட்டோன்னு வெளியில தயாரா நின்று அதே அமலாக்கத்துறை அதிகாரி ஒருத்தர் மொத்தமும் எடுத்து வச்சுட்டு அதான் இதெல்லாம் நடந்தது இல்லையா? சரி. அந்த அவங்க 2 பேரும் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கவனிச்சிங்கன்னா, எங்களுக்கு இன்றும் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். இப்போ 6 பேர் பஸ் ஏறிட்டாங்க திரும்பி அங்கே போகிறதுக்குன்னு சொன்ன பாருங்க. அந்த 6ல் வேலுமணி அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களுமே அதில் அடங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை வேற வழி இல்லை அவங்களுக்கு. ஏன்னா எப்படி என்னைக்கு பார்த்தாலும் டிஸ்குவாலிஃபை ஆனால் என்ன ஆகும்னா, இப்போ நம்ம முதல்வர் தரப்பில் ஆதவ் தானே இப்போ கிட்டத்தட்ட அவரோ இல்லை அவருடைய மாமனாரோ இல்லை அவங்க குடும்பமோ தான் நிழல் முதல்வராக இருக்கு. என்னங்க ஒரே பவர் செக்டார் தாங்க இங்க. நீங்க என்ன போய் இல்லைங்க சொன்னாரு, நீங்க அவர் சொன்னதை ஒரே ஒருத்தர் தாங்க, யாருமே இல்லை. நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க தான் எப்பவுமே நீங்க பவர் செக்டார் யாரு, நான் ஒன்னிதான். ஒரு வார்த்தை சொன்னா தளபதி அவர்கள் ஒரு வார்த்தை, இப்ப இவர் தான் தளபதி, முன்னால் இருந்த தளபதி இல்லை இப்போ அவர் இப்போ ஓய்வு, அவர் இப்போ இவர் தான் தளபதி. தளபதி அவர்கள் இல்லை விஜய் மாமா அவர்கள், இல்லை குழந்தைங்கள்லாம் விஜய் மாமான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு அப்படி ஒன்றும் வயசாகல, அதனால நானும் மாமான்னு கூப்பிட்றேன், ஒன்றும் தப்பில்லை. விஜய் மாமா இதே நிழல் முதல்வர்னு ஏன் சொல்கிறான்னா, இப்போ எல்லாத்துக்கும் வந்து இவர் தான் பதில் சொல்கிறாரு. விஜய் வீட்டுக்கு போயிட்டு 8 மணி நேரம் பொறுத்து தான் உதயநிதிக்கு வந்து இந்த சனாதன ஒழிப்புக்காக அதில் வேற ஏதாவது இந்த குதிரை பேரத்துக்காக பதில் சொல்லும்போது குதிரை வேகம்னு சொன்னது அங்கே சொன்னாரே தவிர, அப்புறம் மற்ற விஷயங்களுக்கு வந்து வீட்டுக்கு போய் தான் அறிக்கை கொடுத்தாரு. அதையும் உதயநிதி வந்து வீட்டுக்கு போய் யாரோ எழுதி கொடுத்து அறிக்கை கொடுக்குறீங்க 8 மணி நேரம் பொறுத்து அங்கேயே பேச வேணாமான்லாம், அதாவது யாரோ எழுதி கொடுத்து எப்படி இருக்கு உதயநிதி சொல்றாரு. காலத்தின் கட்டாயத்தை பாருங்க. அதாவது அவர் படித்த யூனிவர்சிட்டி இருக்குல்ல, ஆமாம், அதில் எல்லாமே கரைச்சி குடிச்சு வந்தவர். அவர் கூடவே இவரும் படிச்சிருக்காரு, ஆனால் பாதியில் வெளியில் வந்துட்டார். இவரா விஜய் அங்கிள் வந்து பாதியில் வெளியில் வந்துட்டார் லயலாலேருந்து. அவர் முடிச்சுட்டு வந்தார், எப்படி வந்து முடிச்சார் நமக்கு தெரியல, முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க, தெரியல. அப்போது அதனால தான் அவர் துண்டு சீத்தை பாட்டு படித்தார். இவர் A4 ஒரு கால் இவரும் முழுசா முடிச்சிருந்தாருன்னா சீட்டை பார்த்து படிச்சிருப்பாரு. A4 தேவைப்பட்டிருக்காது. நம்ம அதுக்கு அதையே நமக்கு வேண்டாத வேலை அது. இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்துருங்க 25 இடத்துல இடைத்தேர்தலில் நிக்க வச்சு உங்களை ஜெயிச்சிடுறேன். யாராவது ரிஸ்க் எடுப்பானா? அரசியலில் இருக்கிறவன் ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வந்து ஒரு 15 கோடி 20 கோடி செலவு பண்ணியிருக்கான் தொகுதியில, மறுபடியும் வந்து நிக்கணும். நீங்களா செலவு பண்ண இல்ல, அது ஒண்ணு. ரெண்டாவது யாரை தோக்கடிச்சிங்க? ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் தாவேகா. இப்ப அந்த தாவேகால போய் அவங்க சார்பா நீங்க தாவேகால சேர்ந்து நிக்கிறீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே தோத்து போனவன் அங்க உள்ள நிர்வாகிகள் உங்களுக்கு வேலை செய்வானா, எதிர்த்து வேலை செய்வானா? எதிர்த்து தான் வேலை செய்வான். ஆக இந்த கிடைக்கிறது கஷ்டம். அந்த 25 பேரும் 18 பேர் டிடிவிக்கான கதி தான் ஏதோ ஒரு வகையில ஆகும். இது புரிஞ்சு நடுவுல இருந்து ஏதோ சொல்றீங்க, இடி எம்டின்னு ஏதோ சொல்றீங்க, அது அந்த பிரச்சனை எல்லாமும் தாண்டி 3 இங்கேருந்து திரும்பி போகுது, 3 6வது இதெல்லாம் ஒரு பக்கம் போகுது. இந்த பக்கம் FIR போடுறதுக்கு ஏற்பாடு நடக்குது. ஆளுநர்கிட்ட கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆமா விஜய் அங்கிள் பேர்லயும் FIR வருது. முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் மீது, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், நீங்க வந்து மாண்புமிகு முதலமைச்சர் மீது FIR போடுவதா? நிழல் முதல்வர் ஆதவர்ஜுனாவா? நிழல் முதல்வர் வந்து மறுக்கிற மாதிரி இல்ல, ஒரே ஒரு பவர் செக்டார் தானே, அதனால இல்லைங்க. அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கலன்னு சொன்ன பாருங்க. நான் புரிஞ்சுக்கல. ஆமா, கொஞ்சம் இன்னும் இந்த வயது ஏற ஏற உங்களுக்கு அனுபவம் வரும். இந்த விஜய் பேசுனதை நீங்க வந்து நீங்க வேற விதமா எடுத்துக்கிட்டீங்க. நான் வந்து என்னுடைய அனுபவத்தினால கொஞ்சம் கூர்ந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி கூர்ந்து பிளந்து இந்த லேப்ல வச்சு அதை டிசெக்ட் பண்ணி அதை நான் ஆராய்ச்சி பண்ணேன். இங்க ஒரே ஒரு பவர் சென்டர் தான் சொன்னார். அது நான் தான்றத அவ்வளவு தெளிவா சொன்னாரா? இல்ல, வேற பவர் சென்டர் இல்ல அப்படின்னாரு. இங்க ஒரே ஒரு பவர் சென்டர்னா இப்ப இப்படி நீங்க அர்த்தம் எடுத்துங்க.
அந்த லாட்ரி குடும்பம் மட்டும்தான் இங்க பவர் சென்டர், ஒரே ஒரு பவர் சென்டர் தான் அப்படின்னு சொல்லி நானே அதுக்கு பயந்து தான் ஆட்சி நடத்தணும். அதை நம்பி தான் நான் ஆட்சி நடத்துறேன். ம். ஒரே ஒரு பவர் சென்டர் தான், பாக்கி பேர் ஆட்டம் ஆடாதீங்க. பொருந்துதா இல்லையே? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுது இப்ப ஒரே ஒரு பவர் சென்டருக்கு எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி. இப்ப வந்து சனாதனத்தை பத்தி இவர் பேசினாரு. அவரு சட்டமன்றம் வெளியில நீதிமன்றத்துல கேஸ் போட முடியாதுன்றதுனால தைரியத்துல பேசுறாரு. 13 மாநிலத்துல வழக்கு இருக்கு உதயநிதி. சனாதனம்னா அவர் வந்து ஏற்றத்தாழ்வுன்னு சொல்றாரு. முதல்ல ஏற்றத்தாழ்வு உங்க குடும்பமே வந்து இப்படி இருக்கு. நீங்க குடும்பத்திலே இப்ப பிள்ளை மாப்பிள்ளைக்குள்ள ஏற்றத்தாழ்வு பிரச்சனை இருந்து இப்ப பேனா நிறுவனம் தழித்து மூட சொல்லி மாப்பிள்ளைய வந்து இப்ப கொஞ்சம் அடக்கி விட்டாரு. ஆனா மாப்பிள்ளை சும்மா இருக்க போறாரா, சொரூபத்தை காட்ட போறாரா? அவர் எல்லா ஊரும் தெரியும். டெல்லி உட்பட பல ஊர்கள் அவருக்கு தெரியும். அங்க போய் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பவர் சென்டர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. உங்களுக்கு எனக்கு தெரியாதுங்க, அவருக்கு தானே தெரியும் என்ன பண்ணுவாருன்னு. கதவை சாத்தன உடனே காலுன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுங்களா? கதவை சாத்திட்டு காலுன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுங்களா? அது கும்பிடுவாங்க. அதுதான் திராவிட மாடல். அது திராவிட மாடல். அது இப்போ மட்டும் இல்ல, நாங்கள் இங்கிருந்து டெல்லி போகிறதுக்கு வந்து ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு இங்கிருந்து பேங்காக்கோ எங்கேயோ போய் அங்கிருந்து ஏதோ வந்து டெல்லிக்கு வந்து சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்கு வேற ஃப்ளைட் கிடைக்கல. அதனால சுற்றி அப்படி போய் வந்து டெல்லியில் வந்து அவர் பிரதமரை பார்த்து துணை முதல்வர் ஆக போகிறேன், நீங்கள் தான் ஆட்சி பண்ணணும், எதுவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவும் தடுத்துடாதீங்க, எதுவும் வம்பு பண்ணிடாதீங்க அப்படின்னா இருந்து அந்த உதயசூரியன் அந்த இதோட அந்த சின்னத்தோட டிஷர்ட்ல போய் அவர் வந்து வந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு தைரியமும் ஒரு துணிச்சலும் மற்றவங்களுக்கு வராது. கரெக்ட். அந்த துணிச்சலும் யாருக்கும் வராது. இப்ப மொத்தத்துல நீங்க கொடுத்த 1200 கோடி கோவிந்தாவா இல்ல வேலை செய்யுமா? இல்ல, அந்த 1200 கோடி அநேகமா முடிஞ்சு போச்சு. அது கோவிந்தாவா? அது என்னங்க அவங்களுக்கு என்ன காலையில நீங்க இல்ல இட்லி காபி பணம், அதான் இட்லி காபி பணம். அதுல வேற நீங்க வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் ஓட்டுனது வந்து டாஸ்மாக மூடிட்டோம்னா காலையில 9 மணிக்கு அதெல்லாம் வந்து இருக்கு. அந்த மாதிரி ரீல்ஸ் கதை நிறைய இருக்கு. ரீல்ஸ் கதை நிறைய இருக்கு. அடுத்ததுல பேசுவோம், அது பேசுவோம் நம்ம. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அதான் 1200 கோடி கோவிந்தா, 1200 கோடி ரூபா கோவிந்தா. இந்த 25 கலைஞ்சு அங்க திரும்ப போகுது. இந்த இடத்துலதான் வந்து நம்ம இந்த இதுல வரும்போது இடைவேளைன்னு சொல்லி சஸ்பென்ஸா இருக்கும். அதான் கிளைமேக்ஸ் வரத்துக்கு. இப்ப அதிமுக தரப்புல ஒண்ணு செய்யறாங்க. இதுல ஒரு கடைசியா ஒரு செய்தி ஒண்ணு சொல்லி முடிச்சிருவோம் இந்த எபிசோடு. நீங்க வேணும் இல்ல அது இருக்கு, அதெல்லாம் நிறைய இருக்கு, சப்ஜெக்ட் நிறைய இருக்கு. இப்ப இந்த சஸ்பென்ஸ் ஒன்னு இப்ப சொல்லி ஒரு சஸ்பென்ஸை இப்ப சொல்லுவேன், ஒரு சஸ்பென்ஸை இடைவேளைக்கு பிறகு. ஒரு சஸ்பென்ஸ் என்னன்னா, இப்ப நீங்க வரும்போது சீக்கிரம் வாங்க, வழக்கமா வர என்ன பண்ண தந்தியை போல பாவிச்சு உடனடியாக வாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த தந்தி மேட்டர் தான். அந்த தந்தி போல பாவித்து இப்போ வந்து அந்த தந்தி இல்ல, முன்னால தந்தி கொடுக்குற அந்த வசதி இப்போ அந்த சிஸ்டமே தபால் ஆஃபீஸ்ல எடுத்துட்டாங்க. இப்ப தந்திங்கிறது ஏதோ ஒரு இருங்க புரியல எனக்கு. இங்க பாருங்க, சின்ன பசங்க கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா பேசுங்க, புரியுதுங்களா? சரி. நான் வந்து இந்த அளவுக்குலாம் உங்க அளவுக்கு எனக்கு தெரியாது. சரிங்க. நீங்க இப்ப நான் எதேச்சியா வந்து கோயில இருந்து வந்தேன் பாருங்க, இதெல்லாம் வச்சிருக்கேன். வீட்டுக்காரம்மா கோயிலுக்கெல்லாம் கூட்டு போனாங்க, போயிட்டு அங்கிருந்து நீங்க ஏதாவது தேர்தலில் நிக்க போறீங்களா? தேர்தலில் நிக்கிற மாதிரி திடீர்னு விபூதி கோயிலுக்கு போகக்கூடாதுங்க. இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 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 பாரம்பரியம் இருக்கு, அதனால கேட்டேன். பரவாயில்ல. சரி. ஏன்னா வந்து கிளம்பும் போது சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லுவோம். நாங்களே வந்து வீட்டில் ஒரு 3 ஜீயரை உட்கார வச்சு அப்புறம் தீர்த்தம் சாப்பிட்டது. சரி வேண்டாம், அதெல்லாம் நீங்க கோயில் பக்தியா போனீங்க, சாமி கும்பிடுறேன், நான் ஏத்துக்கிறேன். நீங்க சாமி கும்பிடுறதுக்காக போனீங்க, நான் ஏத்துக்கிறேன். ரைட். அங்கேருந்து கிளம்பும் போது என்ன பண்ணேன், லேட் ஆகிடுமான்றதுக்காக உங்களுக்கு ஐயா இதை தந்தி போல பாவிச்சு விரைவாக ஆஃபீஸுக்கு நீங்களும் வந்துருங்க நானும் வந்துருங்கன்னு சொன்னேன். இதில் என்ன குத்தம் இருக்குது? குத்தமே இல்லை, குத்தமும் இல்லை. ஆனால் எனக்கு என்னென்னா, நீங்கள் எப்படி அது கரெக்டாக உங்களுக்கு மனசில் தோணிட்டு நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அதை நினைத்து நான் வந்து அது அப்படின்னு நினச்சி ஒரு பெரிய தந்தி. சரி. 150 கோடி ரூபாய்க்கு அந்த பெயர் கொண்ட ஒரு சேனலை, டிவி சேனலை ஒரு முக்கிய புள்ளி வாங்கி விட்டார். என்னங்க இது கதையா இருக்கு?
நான் தந்தி மாதிரி பாவிச்சு வாங்கன்னு சொன்னவங்கள ஐயா நீங்க சொன்னது வேற. நான் தந்தினோன்னு இதைத்தான் சொல்றீங்களோன்னு நான் நினைச்சுக்கிட்டது வேற. ஆனா இதுதான் தகவல். 48 மணி நேரம் ஆச்சு கையெழுத்து போட்டு. வாங்கியாச்சு. யார் வாங்கினவரு? வளர்ந்தவரா இருப்பாரு, நெடுன்னு இருப்பாரு பாருங்க. புரியுது இல்ல உங்களுக்கு? அவர்தான் நெடு ஒருத்தர் வந்திருக்கிறாருல. ஆமா, முதலமைச்சர். இப்ப புரியுதா உங்களுக்கு? புரியுது. நிழல் முதலமைச்சர் யாருன்னு. இப்ப நான் நிழல் முதலமைச்சர்னா நிழல் நிஜமாகிறது. அந்த காலத்துல கமலஹாசன் படம் பார்த்திருப்பீங்க, சாரி பாலச்சந்தர் படம் பார்த்திருப்பீங்க, நிழல் நிஜமாகிறது. அந்த நிழல் நிஜமாகிறது. இப்போ இருக்கிற பணத்துக்கு இன்னும் என்னென்னலாம் வாங்குற மாதிரி வித்தியாசம் எனக்கு கொஞ்சம் சொல்லிடுங்களேன். கேட்டு புரியல, எனக்கு தலை சுத்துது. இருக்கிற பணத்தை வச்சு இன்னும் என்னத்தெல்லாம் வாங்க போறீங்கன்னு தெரியல. இந்த பக்கம் ஒரு 1200 கோடி இப்படி அடிச்சு விட்டுருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த பக்கம் 150 கோடி. அமைதி. வந்த உடனே இன்னும் இலாக்கா யாருக்கும் நாங்க வந்து எந்த இலாக்கான்னு சொல்லல. ஒரு வாரம் ஆச்சு மந்திரி பதவி. ஒரு 20 இந்த இலாக்கா வாகை இருக்கும், இது இருக்கும்னு அவர் எண்ணம் வந்து சொன்னாலே தவிர அதிகாரபூர்வமா என்னென்ன இலாக்கான்னு இன்னும் ஒதுக்கல இந்த 9 அமைச்சர்களுக்கு. சரிங்களா? இது ஒரு பெரிய விஷயம். இலாக்காவே நீங்க வந்து ஒதுக்கலைன்னா அப்புறம் வேலை எப்போ தொடங்கும்? ஆனால் இலாக்கா இருங்க, ஏதோ காதல விழுது. பேரம் எப்ப தொடங்குமா, வேலை எப்ப தொடங்கும்? வேலை உங்க கூட எனக்கு பெரிய இதா போச்சு ஐயா. வேலைனாலே பேரம், அது வேலைனாலே நீங்க பேரம்னு சொல்லுவீங்க, அப்புறம் வசூல்னு சொல்லுவீங்க, இதெல்லாம் சொல்லுவீங்க. ஒண்ணுதாங்க நான் சொன்னேன். மின் வாரியத்துல இருந்து அவர் வந்து டாஸ்மாக் அமைச்சர்னு, விளையாட்டுத்துறை அமைச்சர்னு அந்த யாரோ வளர்ந்துருப்பாருன்னு சொன்னீங்க அவரு. ஆனா மின் வாரியத்துல இருக்கிற கான்ட்ராக்டர் எல்லாரையும் 5 வருஷமா இருக்கிற கான்ட்ராக்டர் யாருடைய ஆட்களா இருப்பாங்க? இப்பெல்லாம் வந்து இந்த கட்சியோடைய கான்ட்ராக்டர் அந்த கட்சியோட கான்ட்ராக்டர் எல்லாம் கிடையாது. கான்ட்ராக்டர் இருப்பாங்க, எந்த கட்சி வருதோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ரியல் எஸ்டேட் எல்லா இடத்துலயுமே அப்படி ஆகிப்போச்சு. முன்னாலெல்லாம் இது திமுக ஆட்கள், இது அதிமுக ஆட்கள்லாம் இருந்தது. இப்ப அதெல்லாம் இல்லை, எல்லாம் அவங்களே தான். இதை வந்து நான் ஒரு ஹேஷியமா சொல்றேன்னு நினைச்சீங்க நீங்க. ஆமா, சரிங்களா? ஏசியமா சொல்றேன். அவர் அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அந்தந்த யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள ஒத்து போயிடறாங்க. அது இன்ஃபேக்ட் பிழைக்கிற வழி, வியாபாரத்துக்கு சரியான இதுவா இருக்கும். இபியில வந்து எல்லாரையும் வந்து போய் அவரை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க கான்ட்ராக்டர்லாம். அந்த வளர்ந்தவரை பாருங்க. ஆனா அவர் மின்சாரத்துறை அமைச்சரா வரதாக இது வரைக்கும் சொல்லல. அவர் இல்ல, ஆனா அவர்தான். இப்ப எங்க முதலமைச்சர் அப்போ இப்ப நிழல் முதலமைச்சர்னு சொல்ல புரியுதா உங்களுக்கு? சரி, அவங்க எல்லாம் போய் பாக்குறாங்கல்ல. இதுல வந்து போன தடவை கைமாறினது ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, போன ஆட்சியில, கடந்த ஆட்சியில. நான் சொல்றது கான்ட்ராக்ட் வேல்யூ இல்ல, கைமாறின அமௌண்ட். கைமாறினதுன்னா உங்களுக்கு தெரியும், 60,000 கோடி. இப்ப அவர்கிட்ட போய் பாருங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயா, கான்ட்ராக்ட்லாம் ரினியூ பண்ணணும்னா போன முறையில கை மாறுந்து மட்டுமே 60,000 கோடி. யாருக்கு அது போயிருக்கும்? அப்ப ஆட்சியில இருந்தவங்க யாருக்கும் அவங்களுக்கு போயிருக்கும். அதனாலதான் மாப்பிள்ள மாதிரி. ஆமா, அது எங்கேயோ போயிருக்கு. சரி, ரைட்டு. 1.5 கோடி ரூபா ஆச்சு வச்சிருக்கோம், அது மாதிரி எல்லாம் ரைட். இப்போ வந்து இப்பவும் மாப்பிள்ள தானே, அங்கேயும் மாப்பிள்ள, இங்கேயும் மாப்பிள்ள போடு. அது திராவிட மாப்பிள்ளை, இது ஜென்சி மாப்பிள்ளை, இதுவும் மாப்பிள்ளை தானே. இப்போ ஒரே இடத்துல மாமியார் தானே இருந்து முதல்ல கூட்டணியை பத்தி பேசுறாங்க. அதிமுக இத்தனை பேர் சராசரியா ஒரு 25,000 கோடியை அப்படி செலவு பண்ணி ஒரு இடத்துல இருந்து மட்டும் 60,000 கோடிக்கு மேல வருது பாருங்களேன். அதான் சொல்றேங்க. அப்ப இதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு ஒரு இது வேணும், உங்களுக்காக ஒரு சேனல் வேணும். அதுவும் விரைவாக செய்தியை தந்தி போல் பாவித்து கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் வேணும். அதை வந்து உங்களுக்கு 150 கோடி கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆமா, இதுக்கப்புறம் வந்து பில்டர்ஸ் அசோசியேஷன், ஏன்னா ரியல் எஸ்டேட் பூரா அவங்க அங்கதானே வரும். அங்கிருந்தும் போய் அந்த நிழல் முதல்வரை வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ சதுரம் வட்டம் இருக்கிறவங்க எல்லாம் பில்டர் அசோசியேஷன் சொல்லியாச்சுன்னா அதுக்கு எல்லா ரியல் எஸ்டேட்டும் வந்துருவாங்க. அதுல அவர் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு பீரியட்ல வந்து அவர்கிட்ட பணம் வாங்கி போட்டவங்க, இந்த மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளை கிட்ட, பழைய மாப்பிள்ளை கிட்ட பணம் வாங்கி போட்டவங்க எல்லாம் அந்த ரியல் எஸ்டேட் முதலீடு பண்ணவங்க, ப்ராஜெக்ட். அப்புறம் மார்ஷ்லாண்ட் பள்ளிக்கரணையில
கட்டக்கூடாத இடத்துல வந்து 200 கோடி ரூபா செலவு பண்ணி 2000 கோடி வியாபாரத்துக்காக போட்டவங்க, இப்படி வந்து எல்லாரும் வருவாங்க. இந்த பில்டர் அசோசியேஷன்ல இருந்து போறாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்காக, அந்த நிர்வாகிகளுக்காக மட்டும் போக மாட்டாங்க. நலனுக்காக அந்த பில்டர் எல்லாருடைய நலனுக்காக ஒரு ஒரு திரள் நிதி ஏற்பாடு பண்ணி அது சரி பண்ணுவாங்க. எல்லாம் ஐயா நீங்க ஆட்சி மாறிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க, அதே மாதிரி நாங்க கோஆபரேட் பண்ணுவோம், என்ன செய்யணுமோ அதெல்லாம் பணிகள் கரெக்டா செஞ்சுருவோம், நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே வந்து அவங்க முதல்வரை பார்க்கல, இல்லை யார் அமைச்சரோ அங்கதானே போய் பார்க்கணும். இப்போ சிஎம்டிஏக்கு ஒருத்தர் வரணும், மின்சாரத்துறைக்கு ஒருத்தர் வரணும், யாருன்னு இன்னும் சொல்லல. இந்த ஒருவரை மட்டும் போய் பாருங்கள்னு யார் சொல்றாங்க? எல்லாரும் சொல்றாங்க. யாரோ ஒரு அங்கிள் சொல்றாரு, இப்ப இருக்கிற புது அங்கிள் சொல்றாரு. அப்ப சொல்றாருன்னா அவருடைய அனுமதியில தானே சொல்ல முடியும். அப்படி நடக்குதுன்னா இப்ப யார் முதல்வர்? தொடர்ந்து யார் என்பதை நம்ம அடுத்தது விவாதிப்போம். ஒரு ஒரு முடிக்க போறேன், நீங்க சொல்லிட்டீங்க. வணக்கம் சொல்ல போறீங்க. வணக்கம் சொல்றதுக்கு முன்னால ஒரு சின்ன, இந்த இங்கிலீஷ்ல வந்து பசில்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து அதுக்கு என்ன சொல்றது, விடுகதை. ஒரு விடுகதை ஒன்று சொல்லுவேன். இந்த விடுகதைக்கு பதில் வந்து அடுத்த வாரம் இந்த சிந்துபாத் கன்னித்தீவு இந்த ஒரு பத்திரிகையில். கரெக்ட். என்ன வேதாளம் மாதிரி முருங்கை மரத்தை தொங்க விட மாட்டீங்கல்ல? இல்ல நாங்க எவ்வளவு வேதாளம் வந்தாலும் தோல்ல தூக்கிட்டு மறுபடியும் ஏறுவோம். போன தடவை ஒரு வேதாளம் இருந்துச்சு, இப்பதான் இறக்கி விட்டோம். இப்ப புது வேதாளம் வந்துருக்குது, இதை தூக்கி தோல்ல போட்டு நாங்க வந்து முருங்கை மரத்துல ஏறோம். நான் விக்ரமாதித்தங்க அப்படிதான் செய்வேன். சரி, அப்போ வந்து ஆமா, நான் விக்ரமாதித்தனா என்ன அர்த்தம், மக்கள் விக்ரமாதித்தன் அர்த்தம். அதான் இன்னொரு வேதாளத்து தோல் மேல தூக்கிட்டு நடக்க வேண்டியதுதான். ஒரு 42 வயது நடிகை, நீங்க கேள்வி எதுவும் கேட்கக்கூடாது, அதோட வணக்கம் தான் சொல்லணும், வேற ஒன்றும் பேசக்கூடாது எனக்கு. சரி, கண்டிஷன் இப்படி போட்டா நான் என்ன திருமாவளவனா நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கறதுக்கு, அப்புறம் நிபந்தனை எல்லாம் கொடுக்கறதுக்கு? எனக்கு நிபந்தனையே கிடையாது. உங்களுக்கு ஒன்றும் சொல்லுங்க, அமைதியா வந்து வணக்கம் நன்றி மட்டும் தான் சொல்லணும், விடை அப்புறம் தான், அடுத்த வாரம் தான். 42 வயது நடிகை உடன் வந்து ஒருத்தருக்கு தொடர்பு, திருமணமான ஒருத்தருக்கு தொடர்பு, அவர் ஒரு முதல்வர். சரி, அவருடைய மனைவி இதை அவருடைய செல்போன்ல பார்த்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவருடைய அந்த என்ன, நமக்கு தெரிந்த ஒருத்தர் சொல்லுவாரு, திருமணம் தாண்டிய உறவுன்னு சொல்லுவாரு, அந்த அந்த தமிழ் வீரர் இருக்காரு, அந்த மாதிரி சுபமான ஒரு வீரர் இருக்காரு, அந்த மாதிரி ஸ்டைல்ல அந்த திருமணம் தாண்டிய உறவுல அவர் தொடர்புல இருந்திருக்காரு. ஒரு முதல்வர் பதவியில இருக்காரு. நம்ம கல்லூரி ஏதோ ஒரு முதல்வர். அது வந்து 42 வயது நடிகையோட தொடர்புல இருக்காரு அவரு. அவங்க சம்சாரம் என்ன பண்ணாங்க, பலார்னு ஒரு அற ஆரம்பிச்சிட்டாங்க. யார? கணவர். இது சம்பவம். இந்த விடுகதையில என்னங்கிறது, இதோடைய விவரங்கள் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமா இல்ல அடுத்தது உள்ளான் போலாமான்றதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஐயா, நான் தெளிவாதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தெளிவாதான் முடிவோட தான் நீங்க பண்ணிருக்கீங்க. நான் தெளிவாதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். நன்றி. 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 வணக்கம்.